1845 வருஷத்துல ஒரு பொண்ண மரத்துல கட்டி வச்சு அவ கடவுளோட பாதையிலிருந்து விலகிட்டா அவ ஒரு சூனியக்காரின்னு இயேசு கிறிஸ்துவோட பேருல மத போதகர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த பொண்ணை அதே மரத்துல எரிச்சு சாகடிக்கிறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணி நிகழ்காலத்துல நம்ம ஹீரோ பையன் காலையில சாப்பிட்றதுக்காக தெருவாரம் வந்து சாப்பிட வாங்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ ஏதோ இந்த மேகசின்ல காலமிஸ்டா ஒர்க் பண்ணுவான் போல. ஒரு பர்டிகுலர் காலம்ல நியூஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ற ஆளா. அது ரிலேட்டடா ஒரு வேலை ஒண்ணு வந்திருக்கு. போய் அந்த நியூஸை கவர் பண்றேன்னு கேட்டா ஆஹா $200 கொடுத்தா போறேன் இல்லைன்னா வரமாட்டேன்னு சொன்னா. 150 தான் போனா போ இல்லைன்னா வேற யாருக்காவது கொடுத்துறேன்னு போன்ல இருக்கிறவர் சொல்லும் போது சரின்ட்டு காரை எடுத்துட்டு நேரா ஒரு வில்லேஜுக்கு போறாரா. அங்க போனா ஒரு மாடு ஒண்ணு இருக்கும். அந்த மாட்டோட முதுகுல சம்திங் ஏதோ ஒரு விதமான சிம்பிள் ஒண்ணு இருக்காம. இது பாக்குறதுக்கே ஏதோ சாத்தான் சிம்பிள் மாதிரி தெரியுதுல. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு சூனியா இருக்குன்னு ஒரு பயங்கரமா பில்டப் பண்ணும்போது நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே டே சொட்ட உனக்கு ஏதாவது ஒரு 15-16 வயசுல பையன் இருக்கிறானாடான்னு கேட்டா ஆமா எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் அவனுக்கு 15 வயசு இருக்குன்னு சொல்லுவாரா. ஏன் கேட்டான்னு பார்த்தா அந்த மாட்டு மேல எம் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் அப்படி கிரிக்கிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாரு. மெட்டாலிக் அப்படிங்கிற ஃபேமஸான ஒரு ராக் பேண்டோட ஒரு சிம்பிள் ஆமா. அப்ப அங்க வந்து ஒரு ஃபாதரும் யோ உன்னை எத்தனை தடவை இந்த இடத்துல நான் மாடு மேய்க்க வேணாம்னு சொல்லியிருந்திருக்கேன் ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு பயங்கரமா புலம்பிட்டு போவாரு. மாட்டோட ஓனரு ஹீரோ கிட்ட அதோன்னு இல்ல பக்கத்து காடு தான் என்னோடது ஆனா என்ன பண்றது வேலி போட்டு வச்சேன்னா அந்த வேலியை உடைச்சுக்கிட்டு மாடு வந்துருச்சு வேலிய வேற சரி பண்ணணும் அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கும் போது யோ சும்மா அறியா இதெல்லாம் எதுக்கே என்கிட்ட சொல்லி இருக்கிற சாத்தானோட சிம்பிள்னா அவ்வளவு தூரத்துல இருந்து என்ன இங்க வர வச்சிருந்திருக்கீல உன்னை மணிக்கவே மாட்டேன் பாருன்னு கோச்சிட்டு சும்மா அங்க நடந்துட்டு இருப்பானா. அப்போ அவங்க தனியா இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட இருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி தெரியும். என்னடா அதுன்னு அது கிட்ட போகும்போது அந்த மரத்தோட பிளவுல இருந்து ஏதோ மின்ற மாதிரி தெரியுமா. இவரும் கையை விட்டு எடுத்து பார்த்தா ஒரு பொம்மை ஒண்ணு கிடைக்கும். அந்த பொம்மையை சுத்தி ஏகப்பட்ட சங்கிலி எல்லாம் போட்டு கூடவே ஒரு சின்ன மெட்டல் துண்டுல February 31st 1845 இருக்குமா. Februaryல 31st இருக்குதா என்னங்கிற மாதிரி தான் ஹீரோவோட ரியாக்ஷன் இருக்கும். அப்ப பின்னாடி வந்தா மாட்டுக்காரனும் என்ன இதை பொம்மையை கண்டுபிடிச்சியா. இந்த மாதிரியான பொம்மைகள் எல்லாம் யூஸ்வலா பயிர்கள் நல்லா செழிப்பா வளர்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி டைப்ல ஒரு பொம்மையை நானே பார்த்ததுல இருந்து அவர் சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோ ஆரம்பிப்பான் ஆக்சுவலி இது ஒரு மந்திர பொம்மை. இந்த மாதிரியான சபிக்கப்பட்ட சில பொம்மைகளை உடைச்சிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஈவில் ஸ்பிரிட்ஸ் வர ஆரம்பிக்கும் கெட்டது இந்த இடத்தை சூழ ஆரம்பிக்கும்னு சொல்ல அதான் பொம்மை உடையிலேன்னு மாட்டுக்காரன் கேட்கும் போது தோ உடஞ்சிருச்சுன்னு ஹீரோ காலை வச்சு முதிச்சு உடைச்சிட்டு போன் பண்ணி என்ன இவ்வளவு தூரம் வர வச்சிருந்திருக்கல ஐயோ மாட்டுக்காரா நீ தான் அந்த பொம்மையை கண்டுபிடிச்ச மாதிரி போஸ்ட் கொடு பாப்போன்னு அதை நம்ம ஹீரோ ஒரு போட்டோ எடுத்துக்கிறான். வந்த இடத்துல எந்த கதையும் கிடைக்கல அதனால நாமளே ஒரு கதையை உருவாக்க முடிவு பண்ணிட்டான். ஈவினிங் அந்த ஊர்ல டின்னர் சாப்பிட்றதுக்காக போனா ரெஸ்டாரண்ட்ல ஆளே இருக்க மாட்டாங்களா. ஏமா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஆளுங்க வருவாங்களான்னு கேட்டதுக்கு நீங்க வந்ததே ஆச்சரியம்னு சொல்லுவாங்க. அப்புறம் அங்க இருந்து கார்ல கிளம்பி வந்துகிட்டு இருக்கும் போது அந்த மேகசின்ல எழுதுறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் சும்மா ஓரளா சொல்லி அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ சீட்ல இருந்த ஒரு சரக்கு பாட்டில் கீழே விழுக போக அதை எடுக்கலான்னு பார்க்கும்போது முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நிப்பா. அப்படியே காரை திருப்பி மரத்துல கொண்டு போய் மோதிடுவாரு. நாசமா போச்சுதானு இறங்கி வந்தா காரு பயங்கரமா டேமேஜ் ஆயிருந்திருக்கும் போல. எவடா அவன் நடு ரோட்ல வந்து நிக்கிறதுன்னு செம்ம கடுப்புல இவரு ரோட்டுக்கு வந்து பார்த்தா அங்க ஒரு பொண்ணு காட்டுக்குள்ள வேக வேகமா நடக்க ஆரம்பிப்பாளா. நம்மளும் விடுற மாதிரியே தெரியல பின்னாடியே போய்கிட்டு இருப்பாரு. முழு நிலவு ராத்திரி வேற. அப்படி தேடிட்டு வந்தவரு அப்படியே நின்று ஸ்டன் ஆகுறாரு. ஏன்னா அந்த பொண்ணு நேரா அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டு ஏதோ ப்ரே பண்ற மாதிரி முட்டியெல்லாம் போட்டு பேசுற மாதிரி தெரிய இவரும் கிட்ட போய் அப்படியே அந்த பொண்ணோட ஷோல்டர்ல கை வச்சா அவ திரும்பி பார்த்துட்டு மயங்கி கீழே விழுந்துருவா. அடுத்த சீன்லயே பக்கத்துலயே தானே சர்ச் இருக்குது. அங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு போக ஃபாதர் அந்த பொண்ணை பார்த்தோன்னே வருத்தப்படுறாரு. ஏன்னா அந்த பொண்ணோட ஒரு அங்கிள் ஆமா இவரு உள்ள படுக்க வச்சுட்டு ஒரு டாக்டரையும் போன் பண்ணி வர வைக்கிறாங்களா. அந்த லேடி வந்தவங்களும் அந்த அலெக்ஸால பேச கூட முடியாது போல. இந்த டாக்டரும் சைகை மொழியில தான் பேசிட்டு ஓகே இப்போதைக்கு நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன் நாளைக்கு மத்தியானம் சர்ச்ல மாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன செக்அப் பண்ணலான்ட்டு அங்க இருந்து வரும்போது நம்ம ஹீரோவும் பின்னாடியே வந்துட்டு அந்த அலெக்ஸுங்கிற பொண்ணை பத்தி விசாரிக்கிறது மட்டும் இல்லாம உங்ககிட்ட அவ பேச மாட்டேங்கிறா ஆனா அந்த மரத்துக்கு முன்னாடி உட்காந்து வாய் விட்டு பிரேயர் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னா டாக்டர் நம்புற மாதிரியே இல்ல. சின்ன வயசுல இருந்தே பேச முடியாத ஒரு பொண்ணு வாய் பேசுற அப்படின்னு எதுக்குதான் இப்படி எல்லாம் பேசுறீங்களோ மேபி ஏதாவது சரக்கு இது ஓவரா அடிச்சிட்டீங்களான்னு நம்ம ஹீரோவை கரிச்சு கொட்டிட்டு அவங்களோட கார்லயே கூட்டிட்டு வந்தவங்களும் நம்ம ஹீரோவை அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல்ல டிராப் பண்ணிட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. நேரமாவே அந்த அலெக்ஸுங்கிற பொண்ணு மேரி மாதாவோட சிலைக்கு முன்னாடி பிரேயர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க பேரலா நம்ம ஹீரோவும் ஆக்சிடென்ட் ஆன அவரோட காரை கடையில விட்டுட்டு அவரோட எடிட்டர் ஒருத்தர் இருப்பான் அவனுக்கு கால் பண்ணி டே மாமி நீ கொடுத்த வேலை 5 பைசாக்கு பிரயோஜனமா இருக்கிற மாதிரி தெரியல அதுவும் இல்லாம இந்த
இந்த வேலையை பார்க்க வந்த இடத்துல என் காருக்கு சேர்த்து வேலை வச்சிருச்சு. ஓ அப்படியாப்பா, அப்படின்னா சரி, இனிமேல் நீ எங்களுக்கு ஆர்டிக்கல் எழுத வேண்டாம்னு அவன் கழட்டி விட பார்த்தாலும், இரு எங்கிட்ட வேற ஒரு கதை இருக்குது. எங்க சர்ச்சில் வாழ்ற ஒரு பொண்ணு வாய் பேசாம இருக்கிறா, இருந்தாலும் நைட் நேரத்துல மட்டும் அவளால பேச முடியுது. எப்படி இந்த நியூஸ் போதுமானு கேட்டா, மதம் சம்மந்தப்பட்டதா, ஓகே சூப்பர், படிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பானுங்க, கல்லா கட்டலாம், அதையே பண்ணிடுன்னு சொல்லிடுறான். சரின்னு நம்ம ஹீரோ அன்னைக்கு சர்ச்சில் மாஸ் நடக்கும், அதை அட்டன் பண்றதுக்காக அவனும் உட்காந்து இருப்பான். ஃபாதரும் வசனங்கள்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஓயினை எடுத்து அப்படியே சியர்ஸ் அடிக்கிற மாதிரி வர, அப்போ அலெக்ஸுக்கு அவளை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குமா, அவ திரும்பி பார்க்கும்போது அதை ஹீரோவும் கவனிக்கிறான். யாரோ என்ன கூப்பிடுறாங்களேன்னு ஒரு மாதிரி பிரம பிடிச்ச மாதிரி நடுவுல எந்திரிச்சு போவாளா. அவ பின்னாடியே இன்னும் சில சின்ன பொண்ணுங்க எல்லாருமே அப்படியே லைனா எந்திரிச்சு வர ஆரம்பிப்பாங்க. சர்ச்சில் இருந்த லைனா அந்த பொண்ணுங்கெல்லாம் நடந்து வரத டாப் ஆங்கிள் இருந்து ஒரு ஷாட் வைக்க, எங்கடா எல்லாரும் போறாங்கன்னு பின்னாடியே மத்தவங்க எல்லாரும் வருவாங்களா. நேரா அந்த மரம் இருந்துச்சுல, அதுக்கிட்ட தான் போய் நிக்கும் போது அலெக்ஸோட கண்ணுக்கு மட்டும் அங்க மேரி மாதா இருக்கிற மாதிரி தெரியுமா. நம்ம ஹீரோக்கும் அங்க என்ன நடக்குன்னு தெரியாது, இருந்தாலும் கேமராவை எடுத்து அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஃபாதரும் போயிட்டு அலெக்ஸ தொடலான்னு போகும்போது அப்போ அலெக்ஸ் பேச ஆரம்பிக்கிறா. அவளாலேயே நம்ப முடியல, அவளோட த்ரோட் எல்லாம் பிடிச்சி அவளே தடவி பார்த்துட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறா. அவங்க தான் நம்மள கூப்பிட்டு இருந்திருக்காங்க, அவங்க யாருன்னா அவங்க பேரு, அவங்க தான் மேரி, இயேசு கிறிஸ்துவோட தாய், நாளைக்கு இந்த இடத்துக்கு நம்மள வர சொல்லி இருந்திருக்காங்கன்னு சொல்லும் போது அதை கேட்டு அவங்களோட சந்தோஷத்தை அளவிடவே முடியாது போல. கடவுளோட தரிசனம் கிடைச்சிருச்சுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. மத்தியானத்துக்கு மேல டாக்டர் அலெக்ஸை கூட்டிட்டு போயிட்டு அவளால வாய் பேச முடியுதுல, அதே மாதிரி காதும் கேக்குதான்னு சில டெஸ்டஸ் எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா எல்லா தடவுமே அவளுக்கு காது ரொம்ப கிளியரா தான் கேக்குது. அந்த டாக்டருக்கும் அந்த டெஸ்ட் முடியும் போது அவ்வளோ ஹாப்பியா இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ பையன் இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதையெல்லாம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு லேடிக்கு கால் பண்ணிட்டு, என்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் இருக்கு, இது ஒரு ரிலீஜன் சம்பந்தப்பட்டது, இது ஆக்சுவலி ஒரு உண்மை அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த லேடி, என்னது உண்மையா, உண்மையை பத்தி நீ என்னைக்கும் கவலைப்படுற ஆளே கிடையாது, உண்மையை பத்தி கவலைப்படாம நீயா சில கதைகளை உருவாக்கி அதை எங்க மேகசின்ல பப்ளிஷ் பண்ண காரணத்துக்காக தான் போலியான செய்திகளை கொடுக்குறியாடான்னு சொல்லி தான் உன்னை இந்த நியூஸ் பேப்பர்ல இருந்தே தூக்கி விட்டுருந்துருக்கோம். என்ன திருப்பி உண்மை கிண்ணன்னு என்னோட நேரத்தை வீணடிக்காதுன்னு போனை கட் பண்ணிடுவாங்க. எஸ், நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு ரெப்புடேட்டடான ஒரு மேகசின்ல வேலை பார்த்திருக்கான் போல. ஆனா காசுக்காக இல்லாத போலாத எல்லாத்தையும் அந்த மேகசின்ல போட்டு விட்டு அதுக்கப்புறம் அந்த மேகசினோட பேரு கெட்டு போயிருந்திருக்கும். அதனால இவனை தூக்கி விட்டு இருந்திருப்பாங்க. சோ இப்ப ரேண்டமா ஏதோ ஒரு சின்ன சின்ன மேகசின்ஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சரின்னு தூங்க ஆரம்பிக்க ஏதோ ரத்த ஆறு ஓடிட்டு இருக்கிற மாதிரியும் அதுல முகம் இல்லாத ஏதோ ஒரு உருவம் அவனை அட்டாக் பண்ற மாதிரி பயமுறுத்த டக்குன்னு கண் விழிக்கிறான். அடுத்த நாள் காலையில நேத்து நடந்த விஷயம் ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிருக்க போல. அதனால சர்ச்சுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேரு கூடி இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் உழைச்சு அங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்க, அப்போ உள்ள இருந்து அந்த அலெக்ஸ்ங்கிற பொண்ணு வெளியில வரா. வந்தவ நேரா அந்த மரத்துக்கிட்ட போகும்போது பின்னாடியே ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் வராங்க. அந்த மரத்துல அவளோட கண்ணுக்கு மட்டும் மேரி மாதா காட்சி தராங்களா. அதை பார்த்தவளும் அந்த கூட்டத்துல வீல் சேர்ல ஒரு குட்டி பையன் இருப்பான், அவனால எந்திரிச்சு நடக்க முடியாது. அவன் கிட்ட போயிட்டு, உனக்கு அதிசயங்கள் மேலையும் மேரி மாதா மேலையும் நம்பிக்கை இருக்குதான்னு கேட்கும்போது அவனும் இருக்குதுன்னு சொல்லுவானா. அப்படின்னா அந்த நம்பிக்கையோட எந்திரிச்சு நடக்க ஆரம்பின்னு சொல்ல, இல்ல என்னால நடக்க முடியாதுன்னு அந்த பையன் சொன்னாலும் அப்படி கிடையாது, அதிசயங்கள் நடக்கும், மாதா மேல நம்பிக்கை வச்சு எந்திரிச்சு நடன்னு சொல்ல, சரின்னு அந்த குட்டி பையனும் ட்ரை பண்றான். பார்த்தா அவனால எந்திரிச்சு ரொம்ப நார்மலாவே நடக்க முடியுதா. அங்க சுத்தி இருந்த மக்கள் எல்லாரும் மண்டி போட்டு அப்படியே அந்த மரத்துக்கிட்ட வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல சர்ச்சுக்குள்ள இருக்கிற மாதாவோட சிலையில இருந்து ரத்த கண்ணீர் வர ஆரம்பிக்கும். என்னமோ தப்பா இருக்கு. இங்க நடந்தது எல்லாத்தையுமே நியூஸ்லயும் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 18 வயசான அலெக்ஸ்ங்கிற ஒரு பொண்ணு மேரி மாதாவை பார்க்க முடியுதுன்னு சொல்லி நடக்க முடியாத ஒரு பையனுக்கு நடக்கிறதுக்கு சக்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இது எல்லாமே நியூஸ்ல பிரபலமாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வேட்டிக்கன்ல இருந்து கெயில்ஸ்னு சொல்லி ஒரு பிஷப் ஒருத்தர் அங்க வந்திருப்பாரா. அவரு இந்த மேரி மாதாவை பத்தி ஒரு பிரசன்டேஷன் கிளாஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதுல கடந்த 200 வருஷத்துல வெவ்வேறு 3 இடங்கள்ல மேரி மாதாவா பார்த்ததாவும் அதிசயங்கள் நிகழ்ந்ததாகவும் காலப்போக்கில் அந்த 3 இடங்களும் இந்த மேரி மாதாவை வணங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய வழிபாட்டு தலங்களாகவும் மாறிடுச்சுன்னு சொல்லி முடிக்க, இதையெல்லாம் கேட்ட ஹீரோவும், அப்படின்னா என்ன இந்த இடத்தையும் அதே மாதிரி நீங்க மாத்த போறீங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த கெயிலும், அந்த அளவுக்குலாம் நாங்க அவசரப்பட மாட்டோம், இன்னும் சொல்ல போனா உண்மையாலுமே இங்க காட்சி தந்தது மேரி மாதாவான்னு சொல்லி முதல்ல நாங்க அதை இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னு டெலிகார்டு அப்படின்னு இன்னொரு ஒரு ஃபாதரை மேல கூப்பிடுறான். ஆக்சுவலி இந்த டெலிகார்டும் இந்த கெயிலும் வேட்டிக்கனை சேர்ந்தவங்களாமா. உண்மையாலுமே இந்த சர்ச்ல மேரி மாதா இருக்கிறாங்களா, தோன்றியிருந்திருக்காங்களா அப்படிங்கறத இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. மக்களோட நம்பிக்கைகள்ல விளையாடக்கூடாதுன்னு தரவான இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த
இந்த இடத்த நாங்க உண்மையாலுமே டெவலப் பண்ணுவோம்ட்டு அந்த மீட்டிங்கை அதோட முடிக்க இங்க நம்ம அலெக்ஸ் இருக்கிறாள், அவ கொஞ்சம் நர்வஸா இருப்பான். டாக்டர் தான் கமான் உன்னால முடியும்னு ஆப்போசிட்ல இருக்கிற டோரை நீக்னா ஏகப்பட்ட பிரஸ் எல்லாரும் கேமரா மைக்கெல்லாம் கொண்டான்ட்டு மேரி நீங்க எப்படி பார்க்க முடியும், நீங்க ஏதாவது கஞ்சா கீது அடிக்கிறீங்களா இல்ல ஏதாவது மனப்பிராந்தியில கீது இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஏதாவது மென்டலி நோய் இருக்கான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பாங்களா. அப்ப கூட்டத்துல இருந்த ஹீரோ தான் சரி மேரி மாதா பாக்குறதுக்கு எப்படி இருந்தாங்கன்னு கேட்க அதுக்கு தான் அவ பதில் சொல்றா. அவங்க வெள்ளை கலர் துணியை போட்டு அவங்க பயங்கர பிரகாசமா இருந்தாங்க, அவங்கள பார்க்கும் போதே உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்ததுன்னா சொல்லும் போது திருப்பியும் அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் பயங்கரமா கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவளால பதில் சொல்ல முடியல. அப்பயும் ஹீரோ தான் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கேள்விகளை எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணுக்கு. இதை கவனிச்சு அந்த கெயிலுங்கிற பிஷப்பும் நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்துட்டு கூடவே அந்த வின்சென்ட்ங்கிற இன்னொரு ஃபாதரும் வராரு. எதுக்கு ஹீரோவை கூப்பிட்டுருக்காங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட தான் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல விதமா பேசுற மாதிரி தெரியுது. சோ அதனால இவங்களுக்கு தேவையான கேள்விகளை ஹீரோ மூலமாவே அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவோட நம்பிக்கைகளை பத்தி விசாரிச்சா ஓகே நான் கிறிஸ்டினா தான் வளர்க்கப்பட்டேன், ஆனா அந்த காரணத்தால மத நம்பிக்கைகள் எனக்கு இருக்கும்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஆனா எனக்கு அந்த மத நம்பிக்கைகள் இல்லாததும் ஓரளவுக்கு நல்லதா தான் போச்சு. ஏன்னா அலெக்ஸ் என்ன சொன்னாலும் அது உண்மை நான் நம்ப மாட்டேன், அதையும் நானும் கேள்வி கேட்பேன். சோ நீங்களும் இது உண்மையா இல்லையான்னு கேள்வி கேட்கறதுக்காக தானே வந்திருக்கீங்க, எப்படியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருப்பேன்னு நம்ம ஹீரோ அவங்க கூட இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு பங்கா இருக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறானா. அது இருக்கட்டும், இந்த இடமே இந்த அளவுக்கு மாறப்போகுது. ஆமா அலெக்ஸோட அங்கிளான இந்த சர்ச்சோட ஃபாதர் எங்க போனாருன்னு ஹீரோக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு அந்த பிஷப்பும் தெரியல ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாரு. அதுவே வெளியில அந்த சர்ச்சோட ஃபாதருமே இங்க நடக்கிற கூத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ஒத்த மரத்துக்கிட்ட ஏதோ டென்ட் மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பாங்களா, இவரும் உள்ள போய் அந்த மரத்தை ஒரு மாதிரி சந்தேக பார்வையோட பார்க்கும்போது அங்க தரையில ஒரு பொம்மை இருக்கிறத கவனிக்கிறாரா. அவர் அதை கையோட எடுக்க அப்போ அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு கொடூரமான உருவம் அப்படியே எந்திரிச்சு அந்த ஃபாதரை போட்டு தள்ளுறதுக்காக வரும். ஃபாதர் என்ன பண்றீங்கன்னு அந்த டென்ட்டுக்குள்ள இன்னொரு நபர் வரும்போது அந்த ஆன்மாங்க இருந்து எஸ்கேப் ஆக அதுவே நம்ம ஹீரோ ஒரு கேமராலாம் எடுத்து வச்சுட்டு அலெக்ஸ் கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்கலான்னு அவகிட்ட இந்த மேரிய பத்தியும் இந்த கடவுளை பத்தியும் இதை பத்தியெல்லாம் பேச ஆரம்பிக்கும் போதே உள்ள வந்த ஃபாதர் அலெக்ஸ் பாப்பா கொஞ்ச நேரம் வெளியில உட்காரு, இந்த ஆள் கிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு போன உடனே நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்பான். தலை இங்க பாரு நான் ஒன்னும் அவளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் நினைக்கல, கெயில் தான் கேள்வி கேட்கறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாருன்னு சொல்லும் போது டாய் 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 நீங்களாம் எப்பேற்பட்ட ஆளுங்க எனக்கு தெரியும்டான்னு அவர் ஒரு மாதிரி இரும்பிட்டே வந்து உட்காந்து வரும் தம்ம பத்த ஆரம்பிப்பாரா. நம்ம ஹீரோக்கும் புரிஞ்சிருச்சு அவர் என்ன சொல்ல வராருன்னு. ஸோ இதை வந்து நியூஸ் ஆக்கி இந்த நியூஸ் மூலமா காசு பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். அது அவருக்கு புரிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பெரிய சர்ச் பில்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஊருக்கும் நல்லதுதான். அப்படிதான் அந்த பிஷப் கெயில் அப்படிங்கிற நபர் சொல்லியிருந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு பாருங்க வெறும் இந்த 18 வயசு பொண்ணால இந்த ஊரோட நிலைமைய மொத்தமா மாறப்போகுதுன்னு சொன்னா அலெக்ஸோட நிலைமையை யோசிச்சு பார்த்தையாடான்னு அந்த ஃபாதர் கேட்பாரு. ஆமா அலெக்ஸை நம்பிதான் இந்த சிஸ்டமே இயங்க போகுதுன்னா கண்டிப்பா அலெக்ஸை ஒரு ஃப்ரீயான ஒரு நார்மலான பொண்ணு மாதிரி இவனுங்க வாழ விட மாட்டானுங்க. இதுக்கு முன்னாடியுமே என்னால மேரிய பார்க்க முடியுதுன்னு சில பொண்ணுங்க கிளைம் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அது ஒரு நம்பிக்கை மட்டும்தான், அதுக்கு போதுமான ஆதாரம் இல்லைன்னு கூட இருக்கிற எல்லாரும் அந்த பொண்ணுங்களை பயங்கரமா அபியூஸ் பண்ண காரணத்தாலேயே அவங்க இறந்தும் போயிருந்திருக்காங்க. கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது வெறும் நம்பிக்கை மட்டும்தான். எங்க கண்மூடித்தனமான அதிக அளவுல நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கையை ரொம்ப சுலபமாவே சாத்தானால ஊடுருவ முடியும்னு சொல்லியிருந்திருப்பாரு. சிம்பிளா சொல்ல போனா அதிசயங்களை கடவுள் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சாத்தானும் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹோட்டல் வந்த ஹீரோவும் இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் கிட்ட இந்த ஊரை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு இருந்திருப்பான். அதோட வரலாறுல கொஞ்சம் எழுதிக்கிட்டு இருக்க அடுத்த நாள் சர்ச்ல அலெக்ஸுக்கு நம்ம ஃபாதர் பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது அதை பாடிக்கிட்டு இருப்பாளாம். அங்கேயேதான் அந்த வின்சென்ட்ங்கிற வேட்டிக்கன்ல இருந்து வந்த ஃபாதரும் இருப்பாரு. கூடயே நம்ம ஹீரோவும் உட்கார்ந்து இருக்க ஏன் அந்த பொண்ணாலதான் நிறைய மிராக்கல்லாம் பண்ண முடியுது, அப்படியே இருந்தா நீ அவளை நம்ப மாட்டேன்னு கேட்டதுக்கு அதுக்கு வின்சென்ட் ஐயா எனக்கு ஒரு 19 வயசு இருக்கும்போது நான் செமினரியில போய் ஜாயின் பண்ண வருஷத்திலேயே அங்க நடக்கிற சில ஏமாத்து வேலைகளை கண்டுபிடிச்சேன். அதுல இருந்து தொடர்ந்து இப்போ வரைக்கும் இந்த மதத்தின் பேரால ஏற்படுற ஏகப்பட்ட ஃப்ராடு வேலைகளை எல்லாத்தையுமே தடுத்துருக்கேன், கண்டுபிடிச்சிருந்திருக்கேன். அதிசயங்கள்னு சொல்லப்படுற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற மனிதர்களோட ஃப்ராடு வேலையை தான் கண்டுபிடிக்கிறத நான் வேலையை வச்சிருக்கேன். ஆகையால் அவ்வளவு எளிதில் என்னால எதையும் நம்ப முடியாதுமானா அந்த அலெக்ஸ் ஒரு ஸ்டான்ஸை பாடி முடிச்ச உடனே நம்ம ஃபாதருக்கு பயங்கர ஹாப்பி ஆயிரும். ஏன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆனா தான் சின்ன வயசுல இருந்து வளர்த்தின ஒரு பொண்ணு இப்போ முத தடவை கத்துக்கும் போதே இந்த அளவுக்கு கரெக்டா பாடுறான்னு அவருக்கு ரொம்பவுமே சந்தோஷம். அடுத்த லைன் மேரி மாதாவை பத்தி பாடலான்னு ஆரம்பிக்க திடீர்னு அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாரா. அப்படியே அவரால் மூச்சே விட முடியல. ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணும்போது அதுவே அலெக்ஸ் உங்களுக்கு மேரி மாதா மேல நம்பிக்கை இருக்குதுன்னா சொல்லுங்கன்ட்டு அவளோட
அவளோட கைய ஃபாதரோட நெஞ்சில வச்ச உடனேமே அவருக்கு அந்த மூச்சு பிரச்சனை சரியாயிரும், அவரு நார்மலா ரியாக்ட் பண்ணுவாரு. இதே படுறா பாசிபிள்ல வின்சென்ட் ஆச்சரியப்படும் போது அப்போ நம்ம அலெக்ஸுக்கு பின்னாடி ஒரு பேய் இருக்கிறத ஃபாதர் கவனிக்க கட் பண்ணா நம்ம ஹீரோ வின்சென்ட் அப்புறம் அந்த கெயிலுங்கிற பிஷப்னு 3 பேரும் அந்த டாக்டர் ஒருத்தங்க இருந்தாங்களே அவங்கள போய் மீட் பண்ணும்போது அவங்க முதல்ல அந்த ஃபாதருக்கு இந்த நோயை இதுக்கு முன்னாடி டயக்னோஸ் பண்ணும்போது எடுக்கப்பட்ட எக்ஸ்ரேவையும் இப்ப எடுக்கப்பட்ட எக்ஸ்ரேவையும் வச்சு பார்க்கும்போது அவருக்கு லங்ஸ்ல இருந்த அந்த நோய்ங்கிறது சரியா போயிருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த குட்டி பையன் ஒருத்தன் நடக்க முடியாம இருந்தான்ல அவனுக்கும் உண்மையாலுமே மெடிக்கல் கண்டிஷன் இருக்க தான் செஞ்சதாமா. அவனோட மசில்ஸ் எல்லாம் வீக்கா இருந்திருக்கும், அதை சரிப்படுத்தவே முடியாது, அதை கியூர் பண்ற முடியற டிசீஸே கிடையாது. ஆனா அதுவும் கியூர் ஆயிருக்குன்னா இது கண்டிப்பா ஒரு மிராக்கிள் தான் சொல்லி ஈவன் கடவுளையே நம்பாத நம்ம ஹீரோ கூட கெயில் கிட்டையும் வின்சென்ட் கிட்டையும் யோ இதுக்கு மேல என்னையா ப்ரூஃப் வேணும், இவ்வளவு நல்லது நடக்கட்டும் அது நடக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான் அவன் ரியாக்ஷன் இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் நியூஸ்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்க நிறைய பேர் நம்ம அலெக்ஸுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் என்னன்னா பொட்டி படிக்கையில எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிப்பாரு. கடவுள் வானத்து மேல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப்டி, கடவுள் எப்பப்பெல்லாம் பூமிக்கு வரானோ அப்பப்ப அந்த ஆள் ஏதோ ஒரு பஞ்சாயத்து எடுத்து விட்டுருவான், எனக்கு தப்பா தெரியுதுன்னு அவன் ஃபேமிலியோட அங்க இருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கு. அதுவே எந்த மேகசின் கம்பெனில இருந்து நம்ம ஹீரோவை தூக்கி விட்டாங்களோ அதே லேடி கால் பண்ணிட்டு உன்னை வேலையை விட்டு தூக்கி 10 வருஷம் ஆச்சு, அதனால திருப்பி வேலைக்கு வரையான்னு நம்ம ஹீரோவை உள்ள இழுக்கலான்னு பார்த்தேன். அவ்வளவு ஈஸியா நம்ம ஹீரோ ஒத்துக்கிற மாதிரி தெரியல. என்ன எடிட்டர் பொசிஷனுக்கு ப்ரொமோட் பண்ணீங்கன்னா அப்புறம் பார்க்கலாம் என்னன்னு தெனா விட்டா ஜாலியா போனை கட் பண்ணிட்டு இந்த அதிசயம் யாருக்கு எப்படியோ எனக்குலாம் நல்லா தான் இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம அலெக்ஸையும் மீட் பண்ணி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பானா. அதே நேரத்துல அன்னைக்கு நைட்டு நம்ம ஃபாதர் இருக்கிறாருல அவர் ஒரு இடத்துல ஓரமா இருந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்கும் போது அப்ப அவரோட புகை அங்க இருக்கிற கல்லுக்குள்ள எங்கேயோ போற மாதிரி தெரியும். தோடா இங்க இருந்து காத்து வருதுன்னு யோசிச்சவரும் சும்மா உள்ள கை விட்டு பார்த்தா அங்க ஒரு புக் ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து அவரு படிக்க ஆரம்பிக்க பேரலா நம்ம ஹீரோ ஆரம்பத்துல ஒரு இடத்துல சாப்பிட போயிருந்திருப்பான்ல அங்கதான் போயிருந்திருக்கான. ஆனா இந்த அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கிறங்காட்டி நிறைய பிசினஸும் நல்லா கல்லா கட்டுது. அந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த டாக்டர் லேடியும் அவன் மீட் பண்ண அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தனியா மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. சும்மா ரேண்டமா பேசும்போது இந்த மத நம்பிக்கைகள் கடவுள் நம்பிக்கை இது எல்லாமே ஒரு போத வஸ்து மாதிரி தான் ஆரம்பிச்ச ஹீரோவும் இந்த ஊருக்கு தான் வந்ததுக்கான காரணம் இங்க மரத்துக்கடையில ஏதோ ஒரு பழங்காலத்து பொம்மை ஒண்ணு செயினால சுத்தப்பட்டு அதுல ஒரு இம்பாசிபிள் டேட் ஒண்ணு இருந்துச்சு, February 31 ஆமான்னு சொல்ல அதை கேட்டோன்னே அந்த டாக்டரோட முகம் மாறிடும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பொம்மைங்கிறது ஆக்சுவலி லக்கி பொம்மை தான், விளைச்சல் நல்லா இருக்கணும் அப்படின்னு புதைச்சி வைப்பாங்க. இருந்தாலும் அந்த பொம்மையை சுத்தி செயின் எல்லாம் கட்டி அப்படி ஒரு டேட்டை எழுதுறாங்கன்னா அந்த மாதிரியான பொம்மைகளை பயன்படுத்தி சில ஆன்மாக்களை உள்ள அடைச்சிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாளா. அதுக்கப்புறம் 2 பேரும் சும்மா காலார நடந்து வந்துகிட்டே இருக்க அப்போ நம்ம ஹீரோ அங்க ஓடுற ஒரு சின்ன ஓடைய பாக்குறானா. அதை பார்த்தோன்னே இதை நான் வேற எங்கேயோ பாத்துருக்கேனே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அந்த லேடியும் இது சர்ச்சோட ப்ராப்பர்ட்டி தான், இதை பத்தின ஹிஸ்டரியை நீங்க எடுக்கும் போது இது பாத்துருப்பீங்கன்னு சொல்ல தன்னோட கனவுல தான் இந்த ஓட வந்துச்சுங்கிற மெமரி இல்லாம ஹீரோ சும்மா அந்த தண்ணியை வேடிக்கை பார்ப்பானா. உள்ள இருந்து ஏதோ ஒரு உருவம் அவனை பயமுறுத்துற மாதிரி இருக்கும். பின்னாடி அந்த லேடியை திரும்பி பார்த்தா அவங்கள பார்த்தும் பயந்து போறான். இல்ல கண்டிப்பா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு அவனுக்கு கேள்வி வர ஆரம்பிக்குது. அதுவே நம்ம ஃபாதர் நைட் டைம்ல சர்ச்சுக்குள்ள வருவாரா. அப்போ அங்க இந்த பாவ மன்னிப்பு கேட்கிற இடம் மாதிரி இருக்கும். அங்க யாரோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சோன்னே சரின்னு பாவ மன்னிப்பு வழங்குறதுக்காக பக்கத்துல போய் நிக்கும் போது உள்ள ஒரு லேடி தான் வந்திருப்பாங்க போல. நான் இருக்கிற எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டே இருக்கிறேன், ஆனா அவங்க எல்லாரும் என்னையே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. என் ஃபாதர் உங்களோட உடல்நிலையை கூட நான் சுகமாக்கி இருந்திருக்கேன், அப்படி இருந்தும் என் இருப்பை பத்தின கேள்வி உங்களுக்கு வந்திருக்கு பாத்தியா, என்னை பத்தின உண்மைகளை கண்டுபிடிச்சு என்னை பத்தின உண்மைகளை வெளி உலகத்துக்கு சொல்ல முயற்சி பண்றீங்க பாத்தீங்களான்னு அது மிரட்ட ஆரம்பிக்க பயந்து போய் இந்த ஆள் வெளியில வந்து பாக்குறாரு. பக்கத்துல யாருமே இல்ல, ஆனா அங்க சர்ச்சுக்கு நடுவுல ஒரு துணி போட்ட மாதிரி ஒரு கொடூரமான உருவம் அப்படியே வந்து அந்த ஃபாதர் அட்டாக் பண்ணுது. அதே நேரத்துல ஹீரோவும் அந்த ஃபாதர் கிட்ட பேசலான்னு சர்ச்சுக்கு வந்திருப்பான். அவர் அங்க தூக்குல தொங்கி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்ல வர வச்சு அவரோட பாடி அங்கிருந்து அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த பிஷப் கெயிலுமே கூட தான் இருந்திருப்பாரு. சோ இந்த இடத்த பயங்கரமா டெவலப் பண்ண போறாங்க. அதனால இங்க இருக்கிற ஃபாதர் சூசைட் பண்ணாருங்கிற விஷயத்த சொல்ல வேணாம், ராதர் இதை ஒரு இயற்கை மரணமாவே வச்சுக்கலான்னு ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த அலெக்ஸ்ங்கிற பொண்ணை இன்டர்வியூ எடுக்கும் போது அவ தன்னோட அங்கிளை பத்தின விஷயங்களும் சொல்றா. அந்த ஃபாதரை பத்தியும் பேச ஆரம்பிக்கும் போதே அழுவ ஆரம்பிக்கிறாளா. ஹீரோக்கும் மனசு கேட்காம சரி இதை இப்போதைக்கு முடிச்சுக்குவோம், நாளைக்கு பேசலாமா அப்படின்னு கட் பண்ண போனா இல்ல மேரி என்ன இதை கண்டினியூ பண்ண சொல்றாங்க, அவங்களோட வார்த்தைகள் எனக்கு கேக்குதுன்னு சொல்லி அப்படியே கண்ணை
கண்ண மூடி பயங்கர பிளசண்டா ஃபீல் பண்ணுவாளா. அப்போ ஹீரோக்கு லைட்டா சந்தேகம் வந்துரும். அவகிட்ட கேட்பாரு, ஆக்சுவலி உன்னோட அங்கிள் என்ன சொன்னாருன்னா எங்கெங்க கடவுள் இருக்கிறானோ கடவுள் இருக்கிற இடத்துல சாத்தானுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. மேபி உங்ககிட்ட பேசுறதுன்னு அவரு சொல்ல வரும்போது, இல்ல நீங்க மேரி மாதாவிய எப்படி சந்தேகப்படுவீங்க, சந்தேகப்படுறதுங்கிறத நம்பிக்கைய கேள்விக்குறியாக்குன்னு சொல்ல, கேள்வி கேட்டாலே கில்ட்டாக்க முயற்சி பண்றது, இதுக்குதான் உங்க யாரையும் நான் நம்புறதே இல்லைங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து அவனோட ஹோட்டலுக்கு வருவானா. அப்ப அவனை ஃபாலோ பண்ணிட்டு அந்த தீய சக்தியும் வரும், அதை அவன் பாத்துறான். இருந்தாலும் அதுக்கப்புறம் அது அங்கிருந்து காணாம போக ரூம்ல உட்காந்துட்டு அலெக்ஸா எடுத்த இன்டர்வியூவை பிளே பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பானா. அப்போ அதுல ஏதோ ஒரு உருவம் தெரியற மாதிரி இருக்கும். என்னடா அதுன்னு இவனும் பிளே பேக் பண்ணி பார்க்கும்போது டக்குன்னு ஸ்கிரீன் விட்டு வெளியே வந்து அவனை பயமுறுத்திடும். அடுத்த நாள் இறந்து போன அந்த ஃபாதருக்கான ஃபியூனரல் நடக்க ஆரம்பிக்க, அப்போ அந்த டாக்டர் இருக்கிறாங்கல்ல, அவங்களால நம்ப முடியல இந்த டாக்டர் சூசைட் பண்ற ஆள்லாம் கிடையாது, ஏதோ ஒன்று சந்தேகமா இருக்குன்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ ஆரம்பத்துல அந்த பொம்மையை பார்த்துருப்பான்ல, அதுல கூட 1845 பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த தேதியை பார்த்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து நிறைய மர்மமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கும்ல. இது எல்லாமே இந்த சர்ச்சோட வரலாறு கூட கனெக்ட் ஆயிருக்குமோன்னு யோசிச்சுட்டு இந்த சர்ச் ரிலேட்டடான சில ரெக்கார்ட்ஸ், சில புக் எல்லாமே ஒரு ரூம்ல வச்சிருந்திருப்பாங்களா. அந்த ஃபாதர் ஒரு இடத்துல சிகார் பிடிச்சிருந்திருப்பார்ல, அதே ரூமுக்கு போக அங்க இருக்கிற ஒரு டிராயர்ல அந்த ஃபாதர் இறந்து போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டு ஒரு புக் ஒன்று படிச்சிருந்திருப்பார்ல, அந்த புக் இருக்கும். அது ஏதோ லாத்தின் லாங்குவேஜ்ல இருக்கிறங்காட்டி அந்த டாக்டர் தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்களா. இப்போ எப்படி நம்ம அலெக்ஸுக்கு மேரி தங்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்றாலோ, இதே மாதிரி 1845 வருஷத்துலயும் மேரி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு இந்த மேரி மாதா தங்கிட்ட பேசுறாங்கன்னு சொல்லி அலெக்ஸ் பண்ண மாதிரியே அற்புதங்கள் எல்லாத்தையும் நிகழ்த்தி இருந்திருப்பா. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலதான் மக்கள் எல்லாரும் தம் மேல நம்பிக்கையை வச்சதுக்கு அப்புறம் அந்த அந்த மேரிங்கிற பொண்ணை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த அந்த சாத்தான் அதோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருந்திருக்கும். இதை கண்டுபிடிச்ச அந்த கிராம மக்களும் மேரி அப்படிங்கிற அந்த பொண்ணு தான் ஒரு மேரி மாதா அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்திருக்கான்ட்டு மேரி மாதாவோட சிலைய வடிவமைச்சிருந்திருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஃபேஸ் இருக்கிற ஒரு எறும்பு மாஸ்க ரெடி பண்ணி அந்த பொண்ணோட முகத்துல வச்சு ஆணி அடிச்சு தீ வச்சு எரிச்சிருந்திருப்பாங்க. கூடவே அவட்ட இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாத்தையுமே ஒரு பொம்மையிலையும் ட்ராப் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி அந்த சூனியக்காரிய சாகடிச்சதுக்கு அப்புறம் அவளால யார் யாரெல்லாம் குணப்படுத்தப்பட்டாங்களோ அவங்க எல்லாரும் திருப்பியும் நொடிஞ்சு போயிருந்திருப்பாங்க. அப்படின்னா என்ன, அப்போ அலெக்ஸுக்கு நடக்கிறதுமே இந்த சாத்தானோட செயலா தான் இருக்குமோன்னு யோசிக்க, நீங்க சர்ச்ல இறந்து போன ஃபாதருக்கு மரியாதை நடந்துட்டு இருக்குமா. அப்ப திடீர்னு அலெக்ஸ் பார்த்தா அப்படியே ஸ்டேஜ்ல ஏறி நின்னுகிட்டு மேரி மாதா நம்ம எல்லாரையும் மீட்கறதுக்காக வர போறாங்களாமா அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரையும் லைக் ஃபியூனரலுக்கு வந்து எல்லாரையும் வந்து கன்வின்ஸ் பண்ணி ப்ரே பண்ணி வச்சிட்டு இருக்கேன். இங்க ஹீரோவும் அந்த டாக்டரும் அந்த ரூம்ல இருந்திருப்பாங்கல்ல, அப்ப திடீர்னு ஏதோ ஒரு பேய் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகுறாங்க. அதுவே நம்ம அலெக்ஸ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் சூழ்றதுக்கு முன்னாடி அந்த வின்சென்ட் ஒரு கார்ல கூட்டிட்டு போக, அதுவே ஹீரோவும் அந்த டாக்டரும் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோவோட அந்த பழைய கம்பெனி கால் பண்ணிட்டு, சரி நீ கேட்குற மாதிரி அந்த எடிட்டர் பொசிஷன் உனக்கு தரோம், இப்போதைக்கு நீ அலெக்ஸோட ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ எங்களுக்காக எடுத்து தரையான்னு கேட்டேன். அந்த இன்டர்வியூவும் எடுத்து தர முடியாது, உங்களோட வேலையும் எனக்கு தேவையில்லைன்னு நேரா அந்த பிஷப் கெயில போய் மீட் பண்ணி அவன் கலெக்ட் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு, கரெக்டா 175 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப என்ன நடந்துச்சோ அதே மாதிரி வேற ஒரு பொண்ணுக்கும் நடந்திருக்கு, இது ஒரு சாத்தானோட வேலையா இருக்குன்னு சொல்ல, அந்த பிஷப்புக்கும் இந்த 170 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிற மேட்டர்லாம் தெரியும் போல. இருந்தாலும் ஏதோ ஒரு பொம்மையில அந்த ஆன்மாவை ட்ராப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லி இருந்திருக்காங்க. ஆகையால் 175 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இப்ப நடக்கிற விஷயங்கள் கூட ஒத்து போறங்காட்டி அப்ப நடந்த மாதிரி இது ஒன்னும் சூனியக்காரியோட செயல் இல்லைன்னு அவரு சொல்ல, அதை கேட்டு அந்த வின்சென்ட்ங்கிற ஃபாதர் ஷாக் ஆகுறாரு. யோ பிஷப், என்னையா முதல்ல இதை என்கிட்ட நீ சொல்லலையா அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி கேட்க, இல்லையா அதெல்லாம் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பழைய கதைகள், அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம கிளறிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம அலெக்ஸ் இன்னைக்கு மேரி மாதாவோட பேரால ஒரு சர்வீஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதை அட்டன் பண்றதுக்காக கண்டிப்பா ஏகப்பட்ட பேர் வருவாங்க, அதனால தேவையில்லாம இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் அந்த கெயில் சொல்றான். இருந்தாலும் ஹீரோ கேட்காம இதை பத்தி ஃபர்தரா விசாரிக்கணும்னு சொல்லிட்டு பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கிளறி பார்த்துட்டு இருக்கும் போது தான் ஒரு மேட்டரை பார்த்து ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த டாக்டர் இருக்கிறாங்களே அவங்க கிட்டையும் கால் பண்ணி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்றான். என்னன்னா அந்த மேரி அப்படிங்கிற பொண்ணை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அவ பிரெக்னண்டா இருந்திருக்கா, அவளுக்கு ஒரு வம்சாவளி இருந்திருக்கு. இந்த மாதிரியான சூனியக்காரங்க சாத்தான் கூட டீல் போடும்போது தன்னோட வம்சமா இந்த பவர் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகும் தான் போட்டிருப்பாங்க. அப்படின்னா ஆலிஸ் ஆபத்துல இருக்கிறா, அவளோட உடலை இந்த மேரி டேக் ஓவர் பண்றதுக்காக முயற்சி பண்ணதுன்னு இவருக்கு புரிய வர, டக்குன்னு அவர் படிச்சுக்கிட்டு இருந்த புக்கெல்லாம் அப்படியே அழிஞ்சு போற மாதிரி இருக்கும். திடீர்னு அங்க இருக்கிற ஒரு மாதாவோட சிலை உயிரோட வந்து நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக முயற்சி பண்ண ஆரம்பிக்க, கரெக்டா உள்ள வந்து அந்த வின்சென்ட் தான் பைபிளை வச்சு வசனங்கள் படிக்க ஆரம்பிச்சா வசனங்களே ஒரு மாதிரி உருக ஆரம்பிக்குது. இருந்தாலும் எப்படியோ ஜெபமாலையெல்லாம் வச்சு அந்த ஆன்மாவை அங்க இருந்து துரத்த, ஐயோ இப்பயாவது நான் சொல்றத நம்புறையா ப்ளீஸ், அந்த
அலெக்ஸ் அவ ஆபத்துல இருக்கிறான்னு நம்ம ஹீரோ சொன்னா, அலெக்ஸ் மட்டும் கிடையாது, இன்னைக்கு நடக்கிற சர்வீஸுக்கு நிறைய பேர் வருவாங்க, எல்லாருமே ஆபத்துல இருக்கிறாங்கன்னு அந்த வின்சென்ட் சொல்லும் போது அதுவே அந்த சர்வீஸுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப அந்த கெயிலுங்கிற பிஷப் என்னன்னா அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட நம்ம ஹீரோவோட போட்டோவை காமிச்சு, இவன் சரியான தொல்லை பிடிச்சவன், இவன் எல்லாம் உள்ள விட்டுறாதீங்க, எங்கேயாவது பார்த்தா அங்கேயே அமைக்கிடுங்கன்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு தொடர்ந்து மக்கள் எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அங்க அந்த சர்வீஸும் கன்னியூவாக ஆரம்பிக்க, அதுவே நம்ம ஹீரோ அந்த வின்சென்ட் டாக்டர்னு சொல்லி இவங்க 3 பேரும் எப்படியாவது அங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்களா. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் தான் அந்த பொம்மைய வேணுனே சும்மா ஒரு ஃபேக்கான ஸ்டோரியை கிரியேட் பண்றதுக்காக உடைச்சங்கிற மேட்டரை ஒத்துக்கிறான். இதை கேட்ட வின்சென்ட்டும் பாவம் பண்ணியிருக்க, இருந்தாலும் எப்பவுமே கடவுள் யாரு பாவம் பண்ணியிருக்கானோ அவன் மூலமாவே பேராபத்தை தடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாருன்னு லைட்டா சிரிச்சுட்டு, அந்த சூனியக்காரியை கண்ட்ரோல் பண்றதுக்காக புனித நீரும் புனித நெருப்பும் தான் நமக்கு தேவைப்படுதுன்னு அவர் வச்சிருந்திருக்க ஒரு தீக்குச்சியை சும்மா உரைப்பாரா, பின்னாடி இருந்து அந்த ஆன்மா அதை ஊதி அணைக்குது. என்னடா அதுன்ட்டு திருப்பி இன்னொரு தீக்குச்சியை உரைக்க டக்குன்னு அந்த நெருப்பு பெருசாகி முன்னாடி இருக்கிற ஒரு சிலுவை கம்ப்ளீட்டா எரிஞ்சு அந்த வின்சென்ட் ஃபாதர் மேலேயே விழுந்து அவரை சாகடிக்குது. அங்க இருக்கிற சிலைகளோட கண்கள்ல இருந்து ரத்த கண்ணீரா வர ஆரம்பிக்க, சர்ச்ல இருந்து வெளியே வந்தவங்களும் அந்த சர்வீஸ் அட்டன் பண்றதுக்காக ஏகப்பட்ட மக்கள் உள்ள போறத பார்த்துட்டு எப்படியாவது இது எல்லாத்தையும் தடுத்தாகணும், இத்தனை பேர் அந்த மேரிய நம்பரங்காட்டி தான் அந்த மேரிக்கு அதிக சக்திகள் கூடுதுன்னு யோசிச்சுட்டு இதை எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கான ஒரே வழி அவங்களோட நம்பிக்கையை நம்ம கேள்வி கேட்க வச்சாலே போதுமானதுதான். உள்ள எல்லாரும் பயங்கரமான நம்பிக்கையோட வேண்டுதலோட காத்திருந்திருப்பாங்க. அலெக்ஸுமே உங்களோட ஆன்மாக்கள் எல்லாத்தையும் நீங்க மேரிக்காக தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறீங்களான்னு ஒரு 3 தடவை கேட்கறதுக்கு 2 தடவை கேட்டுருவா. 3ஆவது தடவை கேட்க வரும்போது உள்ள வந்தா ஹீரோவும், இல்லப்பா இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை தான், நான் சும்மா என்னோட நியூஸ் பேப்பர் விற்கணும்னு சொல்லி நான் தான் வேணுனே இந்த கதை எல்லாத்தையும் கிளப்பி விட்டேன்னு அவன் கொளுத்தி போட ஆரம்பிக்க, ஒன்னும் புரியாம அலெக்ஸும் பார்க்கும்போது கூட்டத்துல இருக்கிற அந்த டாக்டரும் சைகை லாங்குவேஜ்ல நீ யார மேரி நம்பரையோ அது மேரி கிடையாது, அவ தான் உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. கூடவே உன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்துன அந்த ஃபாதரோட இறப்புக்கு காரணமே அவதான் அப்படிங்கிற மேட்டர் சொல்லும் போது அவளுக்கே மேரி மேல லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஈவன் ஹீரோவும் ஸ்டேஜ்ல ஏறிட்டு, கமான் கைஸ், உங்க எல்லாருக்கும் என்ன இன்னுமே தெரியல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதே மாதிரி பொய்யான கதைகள் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி ஆடியன்ஸை புல் பண்றதுக்காக நான் பாட்டுக்கு கதை கட்டி விட்டு இருந்தேன், அதே மாதிரியான ஒரு கதை தான் இதுவும் சொல்லும் போது ஏற்கனவே நம்ம ஹீரோ மேல அப்படி ஒரு அலிகேஷன் இருந்த காரணத்தால அங்க இருக்கிற எல்லாரும் ஆமா ஒருவேளை இந்த ஃப்ராடா தான் இருப்பானோ அப்படின்னு இந்த மேரி மேல இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ஒரு கேள்வியா மாற ஆரம்பிக்குது. இப்போ அலெக்ஸுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அவளும் பயங்கரமா குழம்பிந்திருக்கா. ஏன்னா அந்த டாக்டரும் சரி நம்ம ஹீரோவும் சரி 2 பேரும் நல்லவங்க அப்படின்னு அவளுக்கும் நல்லாவே தெரியும். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அவ யோசிக்கும் போது அப்ப மேரியோட குரல் அவளுக்கு கேட்க ஆரம்பிக்கும். அந்த குரல் என்னன்னா, ஒழுங்கு மரியாதையா பிரேயரை முடிச்சிரு, அப்படின்னு இந்த பிரேயரை கம்ப்ளீட் பண்ணலைன்னா உன்னோட இந்த குரலையும் கேட்கும் திறனையும் நான் உங்ககிட்ட இருந்து பிடுங்கிடுவேன்னு சொல்ல, அவ்வளவுதான் அலெக்ஸும் முடிவு பண்ணிட்டா, கருணை உள்ளத்தோட இருக்கிற ஒரு கடவுள் இதை நீ பண்ணலினா உங்ககிட்ட இருக்கிறத பிடுங்கிக்குவேன்னு சொல்றது கடவுளா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு. இல்ல இந்த மேரி உண்மை கிடையாது, நான் உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தேன்னு ஓப்பனா சொல்லிடுவாளா. அங்க இருந்த எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய கேள்வி வந்துடும், அப்படியே பதறி போக. அப்போ அங்க இருந்த அந்த மரம் அப்படியே கொழுந்துட்டு எரிய ஆரம்பிக்கும், அங்க இருக்கிற எல்லா சிலுவையும் எரிய ஆரம்பிக்கும். மக்கள் எல்லாரும் அடிச்சு பிடிச்சு உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுவாங்க. எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்புல இருந்து அந்த மேரிங்கிற தீய சக்தியும் வெளியில வரும். அதோட மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பிஷப்பை எரிச்சு அதே இடத்துல காலி பண்ணிரும். அப்புறம் என்ன எஸ்கேப் ஆக பார்த்த நம்ம ஹீரோவையும் பிடிச்சு அவனையும் போட்டு தள்ளலான்னு நெஞ்சில கை வைக்க போக அவனை காப்பாத்துறதுக்காக அலெக்ஸ் உள்ள போந்து அவளோட உயிரை நீத்துக்கிறான். அந்த மேரியோட வம்சாவளி இந்த அலெக்ஸ்ங்கிற பொண்ணுதான். இவ உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் அந்த மேரியோட ஆன்மாவும் உயிரோட இருக்கும். அலெக்ஸ் இறந்து போன காரணத்தால மேரி அதே இடத்துல பஸ்மமாயிடுறான். ஆனா இறந்து போன அலெக்ஸோட உடலை எடுத்து மடியில வச்சுக்கிட்ட ஹீரோவும் அப்படியே கடவுள்கிட்ட, இங்க பாரு, இது வரைக்கும் நான் உன்னை நம்பினதும் கிடையாது, உங்ககிட்ட நான் வேண்டதும் கிடையாது, ஆனா என்ன மாதிரியான ஒருத்தனுக்காக இவ தன்னோட உயிரையே தியாகம் பண்ணியிருந்திருக்க அப்படின்னா ப்ளீஸ் இவரை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்க நம்ம அலெக்ஸுக்கு அங்க திருப்பியும் உயிர் வருது. அப்படியே சீன் கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ திருப்பி அந்த ஊருக்கு வந்திருக்கான் போல. அங்க எரிஞ்சு போன அந்த மரம் அது பாட்டுக்கு தனியா அங்க இருக்கு. எப்ப போல அந்த மாடும் அந்த இடத்துல தான் மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கு. இறந்து போன அந்த ஃபாதரோட கல்லறைய விசிட் பண்றதுக்காக ஹீரோ, அலெக்ஸ், அதுக்கப்புறம் அந்த டாக்டர்னு சொல்லி 3 பேரும் வந்திருப்பாங்க. அப்படியே பேசிக்கிட்டே அங்க இருந்து கிளம்ப அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.